நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா. வெல்கம் டு வினோசன் விளாக்ஸ். வினோ விளாக்ஸ். இன்னைக்கு வந்து சம்பவம் என்ன அப்படின்னா, நம்ம கெண்டிக்கு எம்பசிக்கு எதுக்கு வந்திருக்கோம், பாஸ்போர்ட் எதுக்கோ வந்திருக்கோம். ஆனால் அதுலேயே ஒரு கொடுமை என்னன்னா, ஒருத்தர் சைன் வச்சாரு, சைனுக்கு சொந்தக்காரரே அந்த சைனை மறந்துட்டு இப்போ சைன் வைக்க பழகிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்னேச்சர் வச்சேன், அதுவும் எதாச்சும் அப்படி ஒரு சைன் ஒன்று வச்சு கொடுத்தேன். அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவங்களுக்கு தெரியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்டாங்க. அது நான் வைக்கணும்னு நினச்சி வச்சது கிடையாது. இன்னைக்கு அந்த சைன் வைக்க முடியலை, என்னோட ஒரிஜினல் வைக்க முடியலை. இப்போ அந்த சைனை கொப்பி அடிக்கணும். அதாவது சைனை பார்த்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்க்குறவன் என்ன நினைப்பா, ஒரே மாதிரி இருக்கு, வேற ஒருத்தன் போல, வேற ஒருத்தன் பிரிண்ட் வந்துட்டான். அப்படி பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். ஏன்னா இதில் ஒரு மாதிரி இருக்கணும், நேரில் வேற மாதிரி இருக்கு. இப்போ இது இதுலேயும் ஒரு மாதிரி, இதில் வேற மாதிரி இருக்கு, இந்த இதில் வேற மாதிரி இருக்கும், பல்லக்கி சாப்பிட்டு வேற மாதிரி இருப்பேன். ஒவ்வொன்றே ஒவ்வொரு மாதிரி இருந்தா அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சைன் வச்சு அதை பழகி எப்படியாவது கண்டுபிடிச்சி இன்னைக்கு வச்சா மட்டும்தான். சரி, இப்போ என்னன்னா கண்டியில் வேலை முடிஞ்சு, வேலை எல்லாம் இன்னொரு ஊருக்கு போகிறோம். இலங்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போகிறோம். என்ன இடம் அப்படின்னா சொல்லிதாகணும், மாத்தலைக்கு செல்கின்றோம். மாத்தலையில் வந்து இறங்கிட்டோம். அடுத்து போக போகிறீங்கன்னா நேஷ்னல் கார்டன் ஸ்பைசஸ் அப்படி ரொம்ப கூகுளில் போட்டுருக்கு. நேஷ்னல் ஸ்பைசஸ் கார்டன் ஸ்ரீலங்கா. ஸ்பைஸ் கார்டன், ஸ்பைசஸ் இல்லை, ஸ்பைஸ் கார்டன் அப்படின்னா என்னென்னு தெரியல. மாத்தலை அளவுக்கு இருக்கு. ஆமாம், கார்டன் வந்து மாத்தலையோட பெருசாக இருக்கும். இதெல்லாம் அதான் ஆராய்ச்சி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நாங்கள் கூட மாறிக்குவோம். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ மாவட்ட வைத்தியசாலை மாத்தலை அங்கே இருக்கிறோம். வைத்தியசாலை பின்னாடி எனக்கு பின்னாடி வைத்தியசாலை இருக்குது. அந்த குட்டியாக போட்டு தெரியுது, ஆனால் தலைகீழா தெரியுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்தவ மாத்தலைக்கு வந்து இது வரைக்குமே எல்லா வ்ளாக்லையும் இதுதான் நடக்கும். இதில் தான் நடந்திருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு வருவோம், எதையாவது பார்க்கணும், ஆனால் அதில் எதையுமே பார்த்துருக்காம மற்ற எல்லா வேலையும் சுற்றிட்டு திரும்ப போயிடுவோம். இதோ ஒரு வ்ளாக்னு வீடியோ எடுத்து இதில் எல்லாரும் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி போடுறோம், தெரியுமா? இருக்க போகுது அப்படின்னா சொல்ல வருவலைங்க, டைம் இல்லை. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு சொல்கிறேன். உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த லோக்கல் ட்ரெயினை நான் இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரெயின் 22 வருஷமாக ஸ்ரீலங்காவில் வந்து லோக்கல் ட்ரெயின் நீங்கள் தான் ஃபஸ்ட் ட்ரெயின். ஆமாம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெயின் பார்த்தது கூட இல்லை. பார்த்துருக்கேன், ஏதுன்னு நினச்சிருக்கேன், ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அந்த ட்ரெயினில். ஆமாம், இன்னைக்கு வந்ததில் வந்து பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மாத்தலையிலேருந்து ஊர்லேருந்து மாத்தலை எதுக்கு வந்தோம் அப்படின்னா, அந்த லோக்கல் ட்ரெயினில் போகிறதுக்காக வந்தோனுங்கிற மாதிரி. என்ன போகணும் வரது எங்க லோக்கல் ட்ரெயின்? ஏன் அந்த குட்ஸ் இதை விட லோக்கல் அதில் இருக்கு என்னன்னு. அப்போ இது வந்து லோக்கல் கிடையாது, இது வந்து என்ன சொல்றது, ஐயோ அது என்ன சொல்லுவாங்க, இது வந்து மிடில் கிளாஸ். கிட்டத்து தூரங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, கிட்டத்துக்கு ஆனதுக்கான இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கான. இதுலலாம் குடும்பத்துலேருந்து வர வேண்டியவங்க அவ்வளோதான். ஆமாம், இல்லை வரலாம், இந்த ட்ரெயின் வராமலாம் இருக்காது, அவ்வளோலாம் கஷ்டப்படாது. எல்லாமே ஒரே இன்ஜின். க்ரௌடும் வரலாம், ஆனால் உட்கார முடியாது, கொஞ்சம் டயர்டாகிடும். ஏன்னா இது குறிப்பிட்ட தூரத்தில் இந்த சேர் இருக்குல்ல, இது அப்படியே வலிக்கிட்டோம். நம்ம வந்து அந்த ஆமாம், என்ன ஹாஸ்பிட்டல் அது, என்னது கல்முனையில் தானே, கல்முனை
கல்முனையில அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி சரிக்கிட்டே அந்த மாதிரி தான் இது. என்ன க்ரௌடு இல்லாட்டி இது கொஞ்சம் சொகுசாக உட்காந்து போகலாம். இந்த மாதிரி பொறியின் நல்லா இருக்குது, க்ரௌடாக இருப்பாங்க, பக்கத்தில் தான் உட்காருவாங்க. இல்லை இது இந்த ட்ரெயின் வந்து இப்போ மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து பெரும்பாலுமே மெட்ரோ வந்து இப்படி தான் இருக்கும். மெட்ரோ ட்ரெயினோட லுக் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து அந்த இப்போ அந்த ஏரியா இருக்குல்ல, அவன் தலைக்கு நேராக மேலே இல்லை அங்கே இந்த ஏரியாவுலையும் அந்த டோர் இருக்குல்ல, அதுக்கிட்டையும் ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து ட்ரெயின் எங்கே போயிருக்கு அப்படின்னுங்கிறத நம்ம ஊரில் இல்லையே. ஏன் அந்த மற்ற ட்ரெயினில் இருக்குது, அந்த ப்ளூ கலர் ட்ரெயினில் இருக்குது. நம்ம ஊரில் மெட்ரோ ட்ரெயின் இல்லையே. நம்ம நாட்டிலே இல்லை, அப்புறம் எப்படா நம்ம ஊரில் இருக்கும். நாட்டில் வரும் ஒரு நாள் நம்ம ஊரில் இல்லையா. நம்மளோட தான் பழைய ட்ரெயின் தான் இது. ஆமாம், அதே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சரி. அதுக்காக வெளியே நம்மளுக்காக வருவாங்க. மியூசியத்தில் வைக்க வேண்டியதெல்லாம் ஏன்டா ரோட்டில் கொண்டு வந்து போறீங்க. நான் பழசையை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். இல்லை இங்கே ஒன்றுமும் அது ஓடுது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அடுத்து மெட்ரோ ட்ரெயின்லாம் வர்றதுக்கான காலம் எடுக்கும். ஒரு சில வேலை வரலாம், வேகமாக கூட வரலாம். ஒரு சீக்கிரம் வந்துடும். நான் தாத்தாயே நான் மெட்ரோலேயே போவேன். இந்தியா போயிட்டா விலங்கல யாருமே இல்லை. இப்போ அந்த பக்கம் நீங்க நல்லா இருக்குண்ணா. அந்த ஸ்பீக்கர் ட்ரெயினோட ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் சம்மந்தமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயினை ரீஸ்டாக பண்ணி போடுவாங்க. அது ஏன் இவ்வளோ ஃப்ரீயாக போடுறாங்க அப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது அவங்க ஏன் இவ்வளோ ஃப்ரீடமா யாருமே இல்லாமல் ட்ரெயினில் ரீஸ் பண்ணி போடுவாங்க என்னன்னு கண்டுபிடிச்சேன். இந்த கடைசி அப்புறம் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, போடுவாங்க. எல்லா பேசஞ்சர் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சாமான் வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நான் வந்து கால் வந்து தாங்கி நிற்கிறேன். மாஸ்டர் மாதிரி தான். மெட்ரோ தானே டக்கு கதை அடைக்கும். அதுவா ஒட்டோவா கதவெல்லாம் அடைக்கும். இது அப்படியே அப்படியே எடிட் பண்ணி போடுறோம். அப்படி வந்து நல்லா இருக்கும்னா அதுக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட் இங்கே வச்சு அடைச்சா எப்படி இருக்கும். அவ்வளோதான். போகும்போது எல்லாரையும் உதறி வெளியே எடுக்கணும்னா தண்ணி நானும் கேமராவெல்லாம் கட் பண்ணிலாம் பார்த்துருந்தேன். அது யார் யாரே நல்லா இருக்கு. அவன் இருந்தாங்க இருக்கு. இப்போ கண்டியில் எங்கே இருக்கிறோம்? கண்டி லிமிட்டடா மானங்கட்டவனே. உனக்கு ஆப்போசிட்டில் என்னடா இருக்கு? தெரியுமா? பீச்சாட்டா தலதா மாதிரிடா. இதுதான் கிரேட் 5 படிக்கும் போது வந்து தலதா மாதிரியே கூட்டிட்டு வந்து என்ன கேட்டா பீச்சாட்டு. பீட்சா நம்ம எப்படி லிமிட்டட்? அன்லிமிட்டட். ஆமாம், லிமிட்டட் போட்டிருக்கேன். நான் தலதா மாளிகை தலதா பாறையில் நம்ம இருக்கிறடா அங்கே. தலதா மாளிகை தலதா மாளிகை எதுக்குமே போறதில்ல, அம்மா வர வேண்டியது எங்க தான் பேரு. எதுவுமே எடுக்கிறது இல்லை. வர்றது இப்படியே நடக்கிறது விட்டு கடைசி. ஆமா. இப்ப என்னன்னா காலையில இருந்து ஏன் அலைஞ்சோனே தெரியாம அலைஞ்சிச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு தெரியும். இந்த பில்டிங் இருக்குல்ல, இதை பார்த்துருக்கோம். இந்த பில்டிங் இருக்கு தானே, நிறைய பேர் வந்து அந்த கப்பல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ அடிப்பாங்க தெரியுமா, ஒரு ஒயிட் கலர் பில்டிங் வந்து. அதுதான் இது. இப்போ நம்ம என்னன்னா போயிடுவோம்.
பேர் வந்து இந்த பாருங்க இருக்கு. அவே படம் தாண்டா பிடிப்பாங்க, நாங்க வீடியோ எடுக்க மாட்டோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படின்னா என்னது? மகாபலிபுரம். நம்ம ஊர்ல இருந்து தானே உருவாது இது வந்து. இது தானேடா இதுவா? அது இதுதானே இல்லையா? இது டேம் தானே? என்ன டேம் இது? தாதாமாரி என்ன டேம்னே தெரியாது. ஐயோ பேரும் தெரியாம போயிருச்சு. படம்லாம் எடுத்தோம் தான், ஆனா அந்த டேம் பேரா இதுக்கு இந்த குளத்துக்கு பேரா கேட்கல. ஒருவேளை அதுதானோ? ஆமா, தலதா மாளிகைக்குள்ள இதுதான் இது. இந்த அந்த அங்கன இருக்குல்ல, அந்த இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்து புத்தர் சிலையெல்லாம் இருக்குது. புத்தர் சிலையெல்லாம் இருக்கு. ஆமா, அதான் அது பாரு, தெரியல. அவர்கிட்ட போனா என்ன சொல்றாரு? ஒருத்தங்க இது எப்படி இருக்கு இல்ல, ஒருத்தன் காசு கொடுத்து பாம்பு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, பக்கத்துல யாரும் எடுக்காதுங்கடா. அது என்னோட சொத்து, என் ஃப்ரெண்டு. அது மேலே ஏறி உட்காந்துருக்கும் தெரியுமா? போதும் தானே, அது போதும். நம்ம ஊர்ல என்ன எவ்வளோ பிஸ்னஸ் ஆனவங்க அடிச்சு கொண்டு சாப்பிட்றாங்க. நாகப்பாம்பு வருதா? நாகப்பாம்பு வராது, சாரப்பாம்பு வரும். சாரதாங்க நாகம். நல்ல பாம்பு நல்ல பாம்பு அதுதான் இருக்கிறதுல மோசமானது. இந்த இதுக்கு இங்கிட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் கப்பல்ஸ் தான் இருப்பாங்க. இந்த இங்க இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, இது என்ன காமெடினா, இப்ப நாங்க இந்த வீடியோல ஒரு ஓரத்துல 2 பேரும் ஏதோ விளையாண்டுக்கிட்டோ சண்டை விட்டுட்டோ இருக்காங்க. இதுங்களோட ஃப்ரெண்டு அங்க இருந்து தெரியாம வீடியோ பண்றானுங்க. சண்டை வந்துச்சுன்னா நீ அடிச்சிருக்கேன் வீடியோ. இது ரகசியமா எடுத்ததா இல்லாட்டி அவங்க மட்டும் ரகசியமா எடுக்கிறாங்களா இல்லாட்டி இந்தக்குள்ள சொல்லி எடுத்ததா தெரியல. எடுத்து வை தேவைப்படும் ஒரு நாளைக்கு அப்படின்னு இருந்திருக்கலாம். சரி, இதை டேம்ல உள்ள இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னேன்ல, போறவங்க எல்லாம் இப்படியே போனா வைத்திருக்கல கிளப்பிட்டு தான் போவாங்க. நல்லா இருப்பாங்களா? என்ன செய்ய, என்னது சொல்ல வந்ததை மறந்துச்சு. உறைஞ்சிருச்சு. என்ன கான்செப்ட்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது கிரேட் 5 இருக்கும்போது ட்ரிப் கூட்டிட்டு வந்தாங்க. எங்களையும் அப்படிதான் கூட்டிட்டு வந்தாங்க. என்னன்னு கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா, கடல் பார்க்க போறோம்னு கூட்டிட்டு வந்தாங்க. சரியா, கடல் பார்க்க போறோம்னு சொல்லி கொண்டு வந்து திகன ரோட்டு, இந்த ரோட்ல தான் போட்டானுங்க பஸ்ஸை போட்டு. இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பக்கம் தானே, ஸோ அதனால என்ன செஞ்சாங்கன்னா இந்த பக்கத்துல வந்து இறக்கிட்டு என்னை இறக்கி விட்டானுங்க. சரி, ஆனா அந்த இறக்குன பிறகு அவனுமே இதுதான் கடல் அப்படிலாம் அவனுமே சொல்லலை, நாங்களும் சொல்லலை. இதுல வந்து எங்களோட வருவாங்க தெரியுமா, கூட வருவாங்கல்ல, அவங்க இறக்கி விட்டோன்னு யோப்படுற எவ்வளவு பெரிய கடல். அப்ப கொஞ்சம் பேருக்கு டவுட் இருந்துச்சு. அப்படின்னா நார்மலா ஏதோ ஒரு வகையில இப்படிதான் இருக்கும்னுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் தானே. முன்ன நம்மலாம் வெளியில போகாத டைம், அதெல்லாம் கடலே பார்க்காத கடல் இல்ல, அப்பயும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும் தானே. ஏன்னா நம்ம ஏதாவது படங்கள்ல பார்த்துருப்போம், ஏதாவது ஒரு சின்னதா பார்த்து இல்லையே இப்படி இல்லையேன்னு ஒன்று இருக்கும்ல. ஆமா, பின்னாடி இருந்து இந்த இருக்காருல்ல, இவர் தான், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எங்களை ஏமாத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல என்னது, இப்போ லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், இதே ஏரியாவில் தான் என்னோட படத்தோட ஷூட்டும் நடந்துச்சு. போன வருஷம் தான் இல்லைன்னா அதுக்கு முதல் வருஷம்
அதுக்கு மொதல் வருஷம் வந்து இதே ஏரியாவில் தான் இதே ஏரியாவில் தான் அந்த ஸ்னூப்பும் நடந்துச்சு. என் தலையில சூரியனே மறைக்கிறேன். சரி இப்போ அப்படி ஏமாற்றி கொண்டு வந்த இடத்துலயே நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்து படமே எடுத்து முடித்தோம். அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்க வரும்போது கேமரா எடுத்துகிட்டு வருவோம்ல, கேமரா எடுத்துகிட்டு வந்தால் லொக்கேஷன் பார்த்துட்டு நான் எப்படி ஃப்ரேம் வைக்கிறதுன்னு பேசுறதுக்காக வந்தோம். அந்த டைமில் கப்பல்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்கள் கேமராவில் எடுத்துகிட்டு வந்தோடனே இவங்க வேற ஏதோ ஒரு மனநிலையில இருந்து பிச்சு ஓடுறானுங்க. ஐயோ கேமரா எடுத்துட்டாங்க, வீட்டில் மாட்டிடுவோமோ அப்படின்னுங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் ஒரு போஸ்ட் இது ஒன்று இருக்கும் பக்கத்துலையா. யார் டிவி? அதுல படத்துல வாங்கி கொடு, அதையே நான் தாண்டா வாங்கி கொடுத்தேன். அது வாங்கினதும் ஆறிடுச்சு. அதுலயும் எனக்கு ஒரு வேலை பார்த்தாங்க தானே. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னா டீ கப் தான் வேணும், அதில் டீ மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, டீ தான் அதோட கன்செப்ட் வந்து ஒரு டீயை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்குல்ல, குட்டி டீ காஃபியெல்லாம் குடிக்கிறதுக்கானது, அந்த கப் தான் கேட்டிருந்தேன். நைட் ஷூட் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 1/2 ஹவரில் ஷூட் முடிக்கணும். அதுக்கு மேலே போனுச்சுன்னா டபுள் பேமெண்ட், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் டபுள் பேமெண்ட். இப்போ வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் சீன் தான் இருந்துச்சு, ஒரு சீன் மட்டும்தான் இருந்துச்சு, அதை மட்டும் ஷூட் பண்ணி முடிக்கணும். அதான் அந்த கப்பை கொண்டு வர சொன்னால் கூல்ட்ரிங்க் பெரிய கப் வந்துட்டு வர்றாங்க. வேறு வழியும் இல்லை, அது வெட்டவும் டைம் இல்லை, எதுக்குமே வேறு வழி இல்லை. சரின்னு சொல்லி அதை வச்சு வேறு வழியே இல்லாமல் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அது என்ன நடந்துருச்சுன்னா, அந்த ஒரே ஒரு கப்பு, ஜஸ்ட் ஒரு கப்பு தானே அப்படிங்கிறது இல்லாமல் படத்தோட ஒரு மீனிங்கை வந்து நான் சொல்ல வந்த ஒரு விஷயத்த வந்து அது இல்லாமல் ஆக்கிடுச்சு. அதனால படம் பண்ணும்போது ஒரு குட்டியான ஒரு விஷயம், வெறும் 5 ரூபா கப்பு, அந்த 5 ரூபா கப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின கதையவே காலி பண்ணிடுச்சு. மொத்தமாக இல்லை, அந்த ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா, மொழி தெரியாமல் இருக்கிறவங்க விஷுவலாக மட்டுமே தான் ஒரு கதையை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த விஷுவலாக கதை சொல்கிறதுக்காகத்தான் கிளைமேக்ஸில் அந்த ஒரு கப் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நான் சொல்ல வந்த விஷயம் வந்து அதில் கன்வே ஆகும். இப்போ நம்ம லாங்குவேஜ் புரிஞ்சவங்களுக்கு ஓகே, இல்லை சப்டைட்டில் சரியாக வாசிக்கிறவங்களுக்கு ஓகே. எல்லாரும் சப்டைட்டில் வச்சானா படத்தை எப்படி பார்ப்பாங்க? இதுதான் நடந்த சம்பவம். பாரு, இந்த ஏரியாவுக்குள்ள எவ்வளோ ஞாபகங்கள் இருக்கு அப்படின்னு. இது இல்லாத இன்னொரு ஞாபகம் இருக்கு, அது வெளியே சொல்ல முடியாது. ஆஃபீஸ்ல லீவை போட்டு பைக் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், அந்த ஞாபகத்தால சொல்ல முடியாது. இது நிறைய இருக்கு, இந்த ஏரியாவே நிறைய இருக்கு. ஒரு சிலது சொல்லலாம், சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சட்ட சிக்கலா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும், யாருக்கும். இல்ல பிரச்சனை இல்லை, அப்படியே மன உளைச்சல் பார்த்தாலும் தெரியாது, ஏன்னா மொழி தெரியாது. மொழி பிரச்சனை ஒன்று இருக்கு. நம்ம போடுறது தமிழ்ல தானே வீடியோ போடுறோம்.